நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது. அவற்றில் நெல்லை அருகே உள்ள பெருமாள் கோவிலில் நடைபெறும் விழா மிகவும் வித்தியாசமானது. நெல்லை மாவட்டம் அருகன்குளத்தில் அமைந்துள்ளது எட்டெழுத்து பெருமாள் கோவில். இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவன்று மண்பானைகளில் விதவிதமான பதார்த்தங்கள் படைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு முதன்முறையாக 10,008 பானைகளை கொண்டு பிரம்மாண்ட பூஜை நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த மறுநாளே அடுத்த ஆண்டிற்கான பானைகள் தயாரிக்கும் பணியை கோவில் விழாக்குழுவினர் துவங்குகின்றனர். 500 புல்லாங்குழல், 850 பானைகள் வாங்கி அவற்றில் வண்ணமிட்டு பின்னர் நுண்ணிய கிறிஸ்டல் கற்கள் பதித்து விதவிதமாக தயாரித்து வருகின்றனர். இந்த வருஷம் 10,000 பானைகள் ரெடி பண்ணி எல்லா வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு வாங்கி அந்த கார்டு மூலியமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன் மூலியமாக அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் செப்டம்பர் 25 வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் 26 இந்த பிரசாதம் வழங்கப்படுது. இதேபோல் எட்டெழுத்து பெருமாள் கோவில் கிருஷ்ண ஜெயந்திக்காக நெல்லை மாவட்டம் கூனியூரை சேர்ந்த சுடலை குடும்பத்தினர் 9,000 சிறிரக பானைகளை தயார் செய்யும் பணியில் ஈடுபடுகின்றனர். பரப்பாடியை சேர்ந்த மக்கள் 1,008 பெரிய ரக பானைகளை தயார் செய்கின்றனர். 10,008 பானைகளும் ஒன்று போல் காட்சியளிக்காமல் ஒவ்வொன்றும் தனித்தன்மையுடன் காட்சியளிக்கும்படி விதவிதமான ஓவியங்கள், சின்னங்கள் வரையப்படுகின்றன. சாமி படங்கள் மட்டும் இல்லாமல் பறவைகள், பழங்கள், அப்புறம் புத்தர், சிவன், அம்மன் படங்கள், அப்புறம் அது போக மாடர்ன் டிசைன்ஸ், அப்புறம் இந்த கிளே ஒர்க்கு, சிலைகள், இந்த மாதிரி எல்லா விதமான இதுவுமே இந்த பானையில் நாங்கள் புதுமையாக செய்யணும்னு இந்த வருஷம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இதையடுத்து கன்னியாகுமரி கவின்குழுவை சேர்ந்த 5 பேர் மணலை பயன்படுத்தி பானைகளின் மீது சிறப்பு வடிவங்களை உருவாக்குகின்றனர். ஆலங்குளத்தை சேர்ந்த இளைஞர் ராஜேஷ் பானைகளின் மீது விதவிதமான ஓவியங்களை படைக்கிறார். பெரிய பானைகள் சிறப்பு தொழில்நுட்பத்தில் தயாரானது போல் சிற்பங்கள், ஓவியங்கள், படங்கள் கைகளாலேயே வரையப்படுகின்றன. ஒற்றுமை, இயற்கையை வலியுறுத்தும் விதமாக பல ஓவியங்கள் இதில் வரையப்படுகின்றன. பானையை கொண்டு அது மாதிரி தொடச்சி கழுவி பட்டி அடித்து பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது டிசைன் பண்ணி அப்புறம் பிரசாதத்தை அதை பேக் பண்ணி உள்ளே வச்சு ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுப்பாங்க. பானைகள் அனைத்தும் தயாரானதும் அவற்றில் கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் இரவு பலவிதமான பலகாரங்கள் நிரப்பப்பட்டு பூஜைக்கு வைக்கப்படுகின்றன. கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் முதல் பக்தர்களுக்கு அவை பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. பாரம்பரியத்தை பறைசாற்றும் இதுபோன்ற திருவிழாக்கள் மூலம் பண்டைய கலைகளும் கலாச்சாரமும் மாறாது என்பது நிதர்சனமான உண்மை. ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.